திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அருளும் தூய ஆவியாரின் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மத்தியான வேளையில் ஆண்டவரின் சன்னிதானத்தில் ஒரே குடும்பமாக குழுமைகளும் ஆண்டவர் நினைவு செலுத்துவோம். எண்ணற்ற காரியங்களை நல்ல காரியங்களை ஆண்டவரின் மூலம் நாம் பெற்றுள்ளோம் என்பதை அறிந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம், அவரை போற்றி புகழ்வோம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நம் பாவம் குற்றங்கள் அனைத்தும் நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய இரக்கத்தை மன்னிப்பையும் கெஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு கனிவாய் இறங்கி அருளும். அதனால் உலகின் மீட்புக்காக புறப்பட்ட விண்ணக புத்தூலி எப்பொழுதும் எங்கள் இதயங்களை புதுப்பிப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு நிலைத்திருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 11-18 முடிய. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மீது அன்பு கொண்டார் என்றால்
நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கிறோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம். இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 72 1-2 மற்றும் 10-13 முடிய. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். 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 கடவுளே, அரசருக்கு உமது நீதி நீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிற இனத்தார்க்கு பறைசாற்றப்பட்ட கிறிஸ்துவே,
உமக்கு மகிமை. விசுவாசத்தோடு உலகில் ஏற்கப்பட்ட கிறிஸ்துவே உமக்கு மகிமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 5000 பேர் உணவு உண்ட பின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தாம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறையில் உள்ள பெத்சாய்வுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். இயேசு அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்பொழுது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லோருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நேற்றைய வாசகங்களின் தொடக்கம். முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் இன்றைய வாசகங்கள் நேற்றைய வாசகத்தின் தொடர்ந்து இருக்கின்றது. ஆண்டவர் அன்பாக இருக்கின்றார், கடவுள் அன்பாக இருக்கின்றார் என்பதை தான் இன்று ஆழமாக நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. நேற்றைய தினமும் அதை தான் யோவான் நமக்கு சொன்னார். ஆண்டவர் அன்பாக இருக்கின்றார். அன்பு செய்வர்கள் அனைவரும் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். மிகுந்த அன்பு செய்யாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆண்டவருக்கு சொந்தம் இல்லையா? அவர் அப்படி தான் சொல்கின்றார். யோவான், அன்பு செய்வர்கள் அனைவரும் ஆண்டவரை அறிந்துள்ளார்கள், ஆண்டவருக்கு சொந்தமானார்கள் என்றீர்கள் இல்லையா? அப்படி என்றால் அன்பு செய்யாதவர்கள் யார்? அனைவரும் ஆண்டவரின் பிள்ளைகள் தான். ஆனால் ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துவது நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று தான். அன்பு செய்ய வேண்டும். நம்மை அன்பிலிருந்து பிரிப்பது எது? இன்றைய நற்செய்தி வாசகம் அச்சம். அச்சம்தான் நம்மை அன்பிலிருந்து ஆண்டவரிடமிருந்து பிரிக்கிறது. மற்றவர்களிடமிருந்து பிரிப்பது அச்சம். அச்சத்திற்கு காரணம் பாவம். நாம் பாவம் செய்வதால் தண்டிக்கப்படுகின்றோமோ என்ற பயம் இருக்கின்றது. ஆகவே அந்த அச்சத்திற்கு மூல காரணமாக இருப்பது பாவம். பாவம் செய்தால் எந்த விதமான பாவமாக இருந்தாலும் சரி, நம்ம சிந்தனை, சொல், செயல், இந்த 3 விதத்திலும் நாம் செய்யும்போது நாம் அச்சத்துக்கு உள்ளாகின்றோம். நாம் தண்டிக்கப்படுவோமோ, கடவுளால் தண்டிக்கப்படுகின்றோமோ, இல்லை அல்லது போலீஸால், மற்றவர்களால், கோர்ட்டால் தண்டிக்கப்படுகின்றோமோ என்ற அச்சம் நமக்கு இருக்கின்றது. ஆக அச்சத்திற்கு மூல காரணம் பாவம், அன்பு இல்லாத தன்மை, நம்பிக்கை இல்லாத தன்மை. அதை தான் சீடர்கள் நேற்றைய வாசகம் கூட அதை தான் முதல் பகுதியில், நற்செய்தி முதல் பகுதியில் இவர்களை அனுப்பிவிடும், இந்த கூட்டத்தை அனுப்பிவிடும், இங்கிருந்து போகட்டும், இது பாலைவனம், இருட்டாகிவிட்டது, இவ்வளோ பேர் இருக்கார்கள், அவர்கள் போய் எங்கள் நகர்ப்புறங்களில் அல்லது கிராமப்புறங்களில் ஏதாவது வாங்கி சாப்பிடுவார்கள், அனுப்பிவிடும். ஆண்டவரின் நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் மேல் நம்பிக்கை இல்லை, அதனால்தான் அனுப்பிவிடும் என்றார். ஆண்டவர் சொல்கின்றார், அவர்கள் மேல் பரிவு கொண்டு போதித்து கொண்டு இருந்த அவர், உங்களிடம் இருக்கதை கூறுங்கள், பகிர்தல் என்ற உண்மையை அவர்களுக்கு போதிக்கின்றார். நமக்கும் அதை தான் சொல்கின்றார். பகிர்தல் இருந்தால் அங்கே அன்பு இருக்கும். அன்பினால்தான் அந்த பரிவு என்ற அக்கறை இருக்கின்றது. பரிவு என்றால் அக்கறை, பிறர் மேலே அக்கறை இருக்கின்றது. அந்த அக்கறை அவர்களிடம், சீடர்களிடம் இல்லை.
ஆண்டவரிடம் நம்பிக்கை இல்லை, இரண்டும் இல்லை. அவரிடம் அக்கறையும் இல்லை, அன்பு இல்லை, நம்பிக்கை இல்லை. அதனால்தான் அவர்களை போய்விடும் என்ற நேற்று வாசகத்தில் நாம் வாசித்தோம். இதை தான் இன்றும் அவர்களுக்கு இன்னும் நம்பிக்கையில் குன்றியவர்களாக இருக்கின்றார்கள். நம்பிக்கையில் குன்றியவர்களாக இருந்தால் பயம், அச்சம் நம்மிடம் இருக்கின்றது. அந்த அச்சத்தை போக்க வேண்டுமென்றால் ஆண்டவரிடம் முழுமையான நம்பிக்கை வேண்டும். ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். இந்த காலங்களில் திருக்காட்சி நாட்களில் இன்னும் நாம் ஆண்டவர் திருக்காட்சி அவரை தம்மை தாமே அவர் வெளிப்படுத்தி உள்ளார், பிறருக்கு நமக்கும் வெளிப்படுத்தி உள்ளார். அந்த நாட்களில் உள்ள நாம் இன்னும் ஆண்டவரை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரே ஒரு காரியம்தான் செய்ய வேண்டும். இரண்டு காரியங்கள். ஒன்று, ஆண்டவர் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அந்த நம்பிக்கையை செயலில் காட்ட வேண்டும், பிறருக்கு அன்பு செய்ய வேண்டும். பிறருக்கு அன்பு செய்ய வேண்டும். அதை தான் முதல் வாசகம் நமக்கு கூறுகின்றது. அன்பு இருந்தால் அச்சம் இல்லை. அச்சமில்லை என்றால் நமக்கு தண்டனைக்கு நாம் பயப்பட தேவையில்லை. பயப்பட தேவையில்லை, யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அஞ்சாதீர்கள் என்று நம்மை பார்த்து ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகின்றார். பாவம் செய்யாமல் இருந்தால் நாம் யாருக்கும் எதற்கும் அஞ்ச தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஆகவே அந்த தைரியத்தை நாம் ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்வோம். அஞ்சாதீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு உறுதியளிக்கின்றார். அப்படி நாம் அஞ்சாமல் பயமில்லாமல் இருக்க வேண்டுமென்றால் பாவத்தை விட்டு அகன்ற வேண்டும். பாவத்தை விட்டு அகன்றால் நாம் அன்பு செய்வோம், பிறர் மேல் பரிவு கொள்வோம், பகிர்தல் என்ற உணர்வு நமக்கு ஏற்படுகின்றது. ஆகவே இந்த வரத்தை கேட்போம். ஆண்டவரே, எங்களுக்கு தைரியத்தை தாரும். அஞ்சாதீர்கள் என்று சொன்ன நீர் எங்களுக்கு தைரியத்தை தாரும், தாராள உள்ளத்தை தாரும், பகிர்தல் என்ற உணர்வை எங்களுக்கு தாரும். அப்போது நாமும் பிறரை அன்பு செய்ய நம்மால் முடியும் என்ற உண்மையை உணர்ந்து இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். பொன்னான வாழ்வை புலமேட்டு வைத்தோம், பூவாக மனமேச வைத்தோம். பொன்னான வாழ்வை புலமேட்டு வைத்தோம், பூவாக மனமேச வைத்தோம். புதிரான வாழ்வு எதிரானதானே, புதிரான வாழ்வு எதிரானதானே, வழிவாக செய்வாய் ஆண்டவரே, உம் அருளோடு அழைப்பாய் மாவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. அருளான வாழ்வு இருளானதானே, திரியாக எமையேற்றி வைத்தோம். திரியாக கருகி மெழுகாக உருகி, திரியாக கருகி மெழுகாக உருகி, வழியாக வைத்தோம் ஆண்டவரே, புது ஒளியாக மாற்றும் தூயவரே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமான பலி எல்லா உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பான இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தரக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாற்றியால் எங்களை புதுப்பிக்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோல் தலைமை தாங்குவோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை போடுவது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிர்வன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. இயேசு பணித்தவாறை மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீரர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைய பெற செய்தள்ளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறும் அனைத்து ஆன்மாக்களையும், எங்கள் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களையும், அரண்மனைத ஆன்மாக்களையும், உத்திரிக்க ஸ்தலத்திருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமகோளியினுள் ஏற்றல்லும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராகியிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர்களுக்கு அமைதி, ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து மெழுவோம். சமாதானம். இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி,
இவர் அன்பாக நம்மிடம் வருகின்றார். அன்பை அறிந்தவர்கள், அன்பை பகிர்ந்தவர்கள் இவரை அறிந்திருக்கின்றோம். இவரே நமது நம்பிக்கையாக இருக்கின்றார். இவரை உலகின் பாவங்களை போக்கின்றவர். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுகிறேன், என் ஆன்மா நலமடையும். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேனே வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், நெஞ்சமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே, உன்னை அழைத்தேனே வா. அன்பு மொழி பேசும் இன்பமுகில் இயேசு, என்னாலும் நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும் இன்பமுகில் இயேசு, என்னாலும் நண்பன் நீயே. கண்ணின் மணி போல காத்திடுவோனே, கண்ணின் மணி போல காத்திடுவோனே, உன் அன்பு ஒன்றே நான் வேண்டினேன். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேனே வா வா. சோகம் வந்து தாக்கும் போது என்னை காக்கும் என் நாயன் நீயே அன்றோ. சோகம் வந்து தாக்கும் போது என்னை காக்கும் என் நாயன் நீயே அன்றோ. மாசு கொண்ட உள்ளம் பேசும் உந்தன் நாமம், மாசு கொண்ட உள்ளம் பேசும் உந்தன் நாமம். மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் உலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊற்றம் பெறும் நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.
இயேசு குழந்தையை கைகளில் ஏந்தி உலக அமைதியை மனதில் ஏந்தி உழைக்கும் மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோ சூசை தந்தையே. உன் கரமுள்ள வெண்மலர் போல எம்மையும் தூய்மையாக்கிடுவீர். உள்ளத்தில் அன்பு உறவினில் பண்பு நிறைந்தே எங்களை வாழ செய்வீர். உன் கரமுள்ள வெண்மலர் போல எம்மையும் தூய்மையாக்கிடுவீர். உள்ளத்தில் அன்பு உறவினில் பண்பு நிறைந்தே எங்களை வாழ செய்வீர். எம் குறை பொறுத்திடுமாறு நீர் உம் திருமகனிடம் கூறு. புவி திருந்திடுமே உம்மை அறிந்திடுமே உம்மை பாடி தினம் புகழ்ந்திடுமே. இயேசு குழந்தையை கைகளில் ஏந்தி உலக அமைதியை மனதில் ஏந்தி உழைக்கும் மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோ சூசை தந்தையே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.